அவர்கள் அவருக்கு அந்த வெற்றிக்கு நீங்களும் உறுதுணையாக இருந்தீர்கள். 42வது மாநாடு வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கு உங்களுடைய அதே ஒத்துழைப்பு வேண்டும். இப்ப நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் பசியோட இருப்பீங்க. மேடையில் இருக்கிற நாங்களும் பசியோட தான் இருக்கோம். ஆனால் இந்த பசி என்பது வயிற்று பசி அல்ல. தொடர்ந்து சுதேசி நாயகன் அவர்களுடைய வழியிலே போராட்டங்களை நடத்த வேண்டும் என்கிற போராட்ட பத்தியோடு நாங்கள் இங்கே இருக்கிறோம். அவர் மறைந்த போதும் தொய்வில்லாமல் பல போராட்டங்களை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்தி இருக்கிறோம். மாநாடு வேலை இருப்பதாக சற்று அந்த போராட்டங்களை தளர்த்தி வைத்திருக்கிறோம். இந்த மாநாடு முடிந்தவுடன் நிச்சயமாக தொடர் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நாங்கள் ஒருங்கிணைத்து வணிகர்களுக்காக வணிகர் நலனுக்காக நாங்கள் நடத்துவோம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நண்பர்களே, மன்னவன் செய்யின் உரை கோடி உள்ளாத வானம் பெயர். இது வள்ளுவ பெருமான் அவர்களுடைய வாக்கு. ஒரு அரசன் என்பவர், ஆட்சியாளர் என்பவர்கள் முறையான ஆட்சியை நடத்த வேண்டும். அப்படி நடத்தினால் மட்டுமே இயற்கையும் முறையாக நடந்து கொள்ளும் என்பதுதான் வள்ளுவருடைய பெரிய வாக்கு. அப்படி மாறாக அவர்கள் முறைகட்ட ஆட்சியை நடத்தினால் இயற்கையும் முறைகட்டுதான் தன்னுடைய செயலை காட்டும். அதனால்தான் இந்த சுனாமி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. இப்படிப்பட்ட வள்ளுவ பெருமானுடைய திருக்குறளை படித்திருந்தால் கூட இந்த ஆட்சியாளர்களுக்கு புத்தி வந்திருக்கும். ஆனால் இன்றைய மத்திய அரசுகளும் சரி, மாநில அரசுகளும் சரி, சிறு வணிகர்களை பற்றி சற்று கூட கவலைப்படாமல் பல்வேறு திட்டங்களை அவர்கள் தீட்டி வருகிறார்கள். உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி போட்டுட்டு சாமானிய மக்கள் பயன்படுத்தும், அதாவது கட்டிட தொழிலாளர்கள், கடினமாக உழைப்பவர்கள், அவர்கள்லாம் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க காலையில் எழுந்திருந்த உடனே. அந்த அரிசிக்கு கூட ஜிஎஸ்டியை விதித்து விட்டார்கள். இதை எதிர்த்து உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் கூட நமது சுதேசி நாயகன் அவர்கள் ஜிஎஸ்டி வளாகத்தில் முன்பாக நின்று 11 நாட்கள் போராட்டம் நடத்தினார்கள். இதோடு இல்லாம இப்ப தொழில் வரி, மின் கட்டண உயர்வு, இதெல்லாம் இல்லாம என்போர்ஸ்மென்ட் டீம் அதிகாரிகள் தொடர்ந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு வியாபாரத்தை சிறு வணிகர்கள் நிம்மதியாக செய்ய முடியவில்லை. திடீரென்று கடைக்குள் வருகிறார்கள். குப்பை இருக்கு, பிளாஸ்டிக் இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 5000 ரூபாய் 10,000 ரூபாய் வசூலிக்கிறார்கள். ஆக இவற்றை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் போராட்டம் மட்டும்தான், போராட்ட களம் மட்டும்தான் ஒரே ஆயுதமாக இருக்கும் நண்பர்களே. ஆக பாருங்க, நமது சுதேசி நாயகன் பல கூட்டத்திலே சொல்லியிருக்கிறார், சில்லறை வணிகம் நசுங்குவதற்கு முக்கியமான காரணம் உலக வர்த்தக ஒப்பந்தம். இதுதான் உண்மை. அப்படித்தான் அந்த ஒப்பந்தம் என்பது போடப்பட்டிருக்கிறது. அதன் விளைவுதான் அந்நிய முதலீடு 51% உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த 51% கூட சிங்கிள் பிராண்டட், மல்டி பிராண்டட் என்று இரண்டாக பிரித்திருக்கிறார்கள். சிங்கிள் பிராண்டடுக்கு 100%, மல்டி பிராண்டடுக்கு 51%. இப்படியெல்லாம். அதுக்கப்புறம் ஆன்லைன் வர்த்தகம். இந்த ஆன்லைன் வர்த்தகம் பார்த்தீங்கன்னா அதனுடைய விளம்பரங்கள் கட்டுப்படாமல் இருக்கிறது. இவற்றுக்கு மத்திய மாநில அரசுகள் கட்டுப்பாடு விதிக்க வேண்டும். அப்படி விதித்தால் மட்டுமே சிறு வணிகர்கள் பிழைப்பு நடத்த முடியும். இப்ப சமீபத்திய நேற்றைய செய்தி பிபிசி நியூஸிலே, பிபிசி தமிழ் நியூஸ், இந்தியாவில் 20% மளிகை கடைகள் மூடப்பட்டு விட்டன. 30% பல பொருட்கள் விற்கப்படும்
கடைகளும் மூடப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து சிறு வணிகர்கள் இந்த டிமார்ட், வால்மார்ட், லூலோ, ஜெப்டோ இதன் மூலமாக பாதிக்கப்படுகிறார்கள். நண்பர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சுதேசி விநாயகன் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், ஒரு ஆயுதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் சுதேசிய வழி. சுதேசிய பொருட்களை நாம் பயன்படுத்த வேண்டும். நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை ஆராய்ந்து பார்த்து அதை நாம் வாங்கினாலே அந்நியர்கள் தானாக வெளியே சென்று வருவார்கள். மீண்டும் ஒரு சுதந்திர போருக்கு நாம் தயாராக வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் இந்த 42வது மாநில மாநாட்டிலே சில்லறை வணிகம் சுதேசிய தொழில்கள் காக்கும் பிரகடன மாநாடு என்று தலைவருடைய கொள்கைகளிலே இந்த தலைப்பு இடப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு நீங்கள் பெருமளவில் கலந்து கொண்டு நம்முடைய சுதேசி நாயகன் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம்.